இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஸ்கில் ஆங்கிள் கிரைண்டர், இல்லை கட்டிங் மிஷின், இல்லை கிரைண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பேக்கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆங்கிள் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா பில்ட்ஸ்கில் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இதோட மாடல் நம்பர் BG720R 830W. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாஷோ இல்லை டிவால்ட் அந்த மாதிரி பிராண்ட் போக ஒரு 2500 3000 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 900 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல ஹெவியாகவே இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது. மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டும் இந்த ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஹெட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்ல ஹெவியாகவும் வெயிட்டாகவும் இருக்குது. ஆன் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேயும் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் இதோட ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைகாஸ்டிங் அலுமினியம்லேயும் கொடுத்துருக்காங்க. மோட்டர் நல்லா ஹெவியாக நல்லா வெயிட்டாக இருக்குது. பார்க்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட சுவிட்ச் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதோட டாகிள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த இடத்துல சுவிட்ச் கொடுக்கப்ப அந்தளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். இந்த இடத்துல எப்போ மாதிரி நம்ம தம் ப்ரெஸ்க்கு சுவிட்ச் கொடுத்து பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது கூட இதோட பிளேட் கார்டு கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் இருக்குது, ஸ்பேனர் இருக்குது. நான் இதை இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஒரு 11,000 RPM அப்படின்னு போட்டிருந்தாலும் கூட இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாகவும் நல்ல ஸ்பீடும் இருக்குது, நல்ல எஃபிஷியன்சி தெரியுது. அந்தளவுக்கு வைப்ரேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பாஷ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் பிராண்டடாக கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு ஒரு கட்டிங் அந்த மாதிரி போகும்போது கட் பண்ணுறது கொஞ்சம் லைட் வெயிட்டான ஸ்டீல் அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக போயிடுது. ஆனால் கொஞ்சம் நம்ம ஹார்டான ஹெவியான ஸ்டீலோ இல்லை கொஞ்சம் திக்கான ப்ராடக்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரன்னிங் ஸ்பீடில் அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பாஷ் மாதிரி பிராண்டும் கூட பார்த்திங்கன்னா அது 600 வாட்ஸ்னு கூட சொல்லி
இதே 11,000 ஆர்பிஎம்னு சொல்கிறாங்க. அதோட டார்க் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் டைமில் வந்து அது ஸ்லோவாகவோ அதோட அந்த மொமெண்டம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கூட ரன்னிங்கில் கம்மியாகிறதில்ல. ஆனால் இது அப்படி இல்லை. இது அந்த இனிஷியல் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு ஹெவியான கட்டிங் கொடுக்கும்போது அது அந்த இடத்துல கொஞ்சம் அதோட ஸ்பீடை கம்மி பண்ணுறது நம்மளால் உணர முடியுது. ரொம்ப ஹெவியான ஒர்க் இதுக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு ரீசனபிளான சின்ன சின்ன ஒர்க்குங்களுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து ரன் டைம் ஜாஸ்தியாக இருக்க ஒர்க்குங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஒர்க்கு கட்டிங் அப்பப்போ முடிச்சு இதுக்கு ஒரு சின்ன இன்டர்வல் கொடுத்து கொடுத்து வேலை செய்கிற மாதிரியா இருந்தால் இது ஒரு பெஸ்ட் மிஷின் தான். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா விலை ரொம்ப ரீசனபிளான ரேட். இது ஒரு 840 rupees தான் நான் வாங்கினேன். அதனால் இதை அந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்கு நம்ம வீடுங்களுக்கான வேலைகளுக்கு இந்த பிளம்பிங் அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் இது சிறந்த மிஷின் தான். ஒன்றும் மோசம் இல்லை. நல்ல குவாலிட்டியெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது. அதோட பில்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. மோசம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.